அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 16 தொடர்ச்சி. நிலத்திலே நாற்றை ஊன்றுவது போல் கல்வி நிலையங்கள் அறிவு நாற்றுகளை, ஆற்றல் கன்றுகளை, சீல விதைகளை மாணவர்களிடம் விதைப்பதை மட்டுமே செய்ய முடியும். நாற்றையோ கன்றையோ விதையையோ நெருக்கமாக நட்டாலும் ஊன்றினாலும் தூவினாலும் நன்மைக்கு பதில் தீமையே விளையும். எனவே கல்வி நிலையங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதோ திணிப்பதோ நல்லதல்ல. அக்காலத்தில் நெருக்க திணிப்பு இல்லை. அக்காலத்தில் பெற்றோர் சங்கத்தை பார்ப்பது அரிது. ஆனால் கல்வி நிலையங்கள் பெற்றோர் ஒத்துழைப்பை, ஆதரவை பெறுவது சாதாரணம். கல்வி நிலையங்களின் நன்முயற்சிகளுக்கு தோள் கொடுக்க வேண்டியவை குடும்பமும் சமுதாயமும். அக்காலத்தில் பல குடும்பங்கள் கல்வியை நாடவில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லை, தொடக்க பள்ளிக்கும் அனுப்பவில்லை. ஆயினும் பிள்ளைகளை படிக்க வைத்த குடும்பங்களோ ஆசிரியர்களை மதித்தன, மதிக்க கற்றுக் கொடுத்தன, ஆசிரியர்களின் முயற்சிக்கு ஆதரவு தந்தன, மாணவர்களின் கவனத்தை கல்வியின் பால் திருப்பிவிட்டன. கல்வியை பொருட்டாக மதித்த பெற்றோர்களிடம் அக்காலத்தில் அக்கறை அதிகம், அலட்சியம் குறைவு. இக்காலத்தில் படிக்க வைப்பது நாகரிகமாகிவிட்டது, நல்ல போக்கே. ஆனால் அக்கறை குறைந்து அலட்சியம் வளர்ந்து வருகிறது. பொதுமக்களுக்கு செல்வம் தேட, ஊர் பெரிய தனத்தை பார்க்க நேரம் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்க நேரம் இல்லை. பாடத்திட்டத்தில் இது வேண்டாம் அது வேண்டாம் என்பதை பொது கிளர்ச்சிகள் இல்லாத காலம் நான் படித்த காலம். எனவே கல்வி முயற்சியில் எல்லோரும் ஈடுபடாமல் சிலரே ஈடுபட்டாலும் அன்று கல்விக்கு உதவியான சூழ்நிலை அதிகம் இருந்தது. என் மாணவ பருவ சமுதாயத்தில் கவனச்சிதைவுக்கு வாய்ப்புகள் குறைவு. கோயில் திருவிழாக்கள் மட்டுமே படிப்பிலிருந்து நாட்டத்தை வேறு பக்கம் திருப்பின. அன்று பல நகரங்களில் ஓடும் படமும் இல்லை, பேசும் படமும் இல்லை, அவற்றின் மேல் வெறியேற்படும் சூழ்நிலையும் இல்லை. அன்று அரசியல் இயக்கங்கள் இருந்தன. இந்திய விடுதலை போராட்டம் சூடுபிடிக்க தொடங்கிற்று. நீதி கட்சி படிக்க தூண்டிற்று. ஊரார் வீட்டு பிள்ளையை விட்டு ஆழம் பார்த்த பெரியவர்களை காண்பது அரிது. ஆங்கில ஆட்சியின் கல்வி நிலையங்களுக்கு போக வேண்டாம் என்று காந்தியடிகள் அறிவுரை பகர்ந்தது உண்மை. ஆயினும் ஏதோ சாக்குகளை காட்டி கல்வி நிலையங்களை மூட வைக்கும் அடாவடி அரசியல் அன்று இல்லை. அநேகமாக விதை நெல்களாகிய மாணவர்கள் மாணவர்களாகவே இயங்கினார்கள். கற்க வேண்டிய கலைகள் பல. அத்தனையும் கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிலையங்கள் முயல்வதை விட குடும்பங்கள் அவைகளில் சிலவற்றுக்கு பொறுப்பேற்றல் நம்முடைய சூழ்நிலைக்கு மிகவும் நல்லது. எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டும். என் இளமை பருவத்தில் எந்த கல்வி நிலையத்திலும் இதற்கான ஏற்பாடு இல்லை. ஆனால் என்ன, வீட்டில் கற்றுக் கொடுத்தார்கள். என்னிலும் மூத்த என் மாமா ஏற்கனவே நீச்சல் கற்றிருந்தார். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவு திறமை பெற்றிருந்தார். எனக்கு நீச்சல் கற்றுத்தரும் பொறுப்பை என் தந்தை அவரிடம் ஒப்படைத்தார். அவரும் 2 பண்ணையாள்களும் இருந்து எனக்கு கிணற்றில் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தார்கள். எங்கள் தோப்பிலுள்ள இரவை கிணற்றிற்கு படிக்கட்டுகள் உண்டு. எங்கள் ஆட்கள் முதலில் இறங்கி தண்ணீரில் மிதந்தார்கள். அடுத்து என் மாமா தண்ணீர் தொடும் படி வரை இறங்கி நின்று கொண்டார். பிறகு என்னை இறங்கச் சொன்னார். எப்படியோ மெல்ல இறங்கினேன். சற்று நடுக்கமே. மாமா நின்று கொண்டிருந்த படிக்கட்டுக்கு சென்றதும் என் இடுப்பில் உறுதியான நீண்ட வேட்டியை கட்டி பிடித்து கொண்டார். சட்டென்று நீரில் தள்ளிவிட்டார். தத்தகா புத்தகா என்று தவித்தேன். ஆட்கள் கைகளையும் கால்களையும் இயக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை கிணற்றை சுற்றி வந்தேன். அச்சம் ஓரளவு அகன்றது. படிக்கட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன். பிறகு மிதந்தேன். என்னை கட்டியுள்ள வேட்டி மாமாவின் கையில் பத்திரமாக இருந்தது. பல நாள் இப்படி பயிற்சி பெற்றவின் துணிவு வந்தது. கட்டிப்பிடிக்கும் வேட்டி இன்றியே நீந்தி வந்தேன். பல சுற்றினேன். இப்போது நடுக்கமோ களைப்போ இல்லை. பிறகு நானே யாருடைய காவலும் இன்றி நீந்தப் போவேன். பல்லாண்டுகள் விடுமுறை காலங்களில் நீந்தலை என் பொழுதுபோக்காயிற்று. என் தந்தைக்கு சீட்டாட்டம் தெரியும், ஆனால் ஆடமாட்டார். மாமா மாணவ பருவத்திற்கு பின்னர் சீட்டு ஆட கற்றுக்கொண்டார். சில வேளை ஆடுவார். காசு வைத்து யாரும் சீட்டு ஆடுவதில்லை. இளைஞர்களாகி எங்களை சீட்டாடும் இடத்தை அண்ட விட மாட்டார்கள். நான் படிப்பை முடித்த பின்னரும் சீட்டாட கற்றுக்கொள்ளவில்லை. அந்த பொல்லாத நோய் பிடிக்காததை பற்றி எனக்கு மகிழ்ச்சி. வெற்றிலை போடும் பழக்கம் வீட்டில் எவருக்கும் இல்லை. எனவே அதன் மேல் நான் நாட்டம் செலுத்தவில்லை. புகைப்பிடிப்போர் யாரும் எங்கள் தெருவில் இல்லை. எனவே அதுவும் தெரியாது வளர்ந்தேன். பொறுப்பேற்கும் இயல்பும் எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேளையும் இடக்கூடாது என்று பல குடும்பங்கள் பிள்ளைகளை வெறும் பொம்மைகளாக வளர்ப்பதுண்டு. என் தந்தை அப்படி செய்யவில்லை. காஞ்சிபுரத்திலிருந்து ஊருக்கு சென்றால் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுப்பார். கழனிகளை சுற்றி பார்த்து விட்டு வருதல்,
முதல் ஒப்படியை கண்காணிக்கும் வரையில் பலவித வேலைகள் எனக்கு இளமையிலேயே பழக்கமாகிவிட்டன. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.